இருக்கிறேன். நைஸ். பாத்து மாதவன், என்ன ஆண்டியும் அங்கிளையும் அவங்க மாடியில இருக்காங்க. நீ போன ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? அவந்திகா, என்னாச்சு? அவந்திகா, என்னாச்சு? ஏன் சைலண்ட் ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல மாதவன், கொஞ்சம் கோவமா இருக்க, அதான். ஏன், என்னாச்சு? கோயிலுக்கு போகணும்னு சொன்ன சாயந்தரமா அன்னைக்கு ஒரு நாள் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி இன்னைக்கு எனக்கும் ஆச்சு. என்ன ஒண்ணு, அன்னைக்கு நீ தண்ணிய போட்டு வந்து புலம்புன, நான் இன்னைக்கு சும்மா புலம்புறேன். அதான் வித்தியாசம். அவந்திகா, அன்னைக்கு நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இன்னைக்கு நீ வருத்தப்பட்டு இருக்க. இது பாரு, பேசுறவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. என்ன இப்போ, நமக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, இன்னும் வாழ்க்கை இருக்கு அவந்திகா. இங்க பாரு, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அவசரப்பட வேண்டான்னு. எப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்ப நடக்கட்டும். அப்படி இருந்துட முடியாது மாதவன். நீயும் நானும் வேணா கண்ட்ரோல்டா இருக்கலாம். பேசுறவங்க வாயெல்லாம் பிளாஸ்டர் போட்டுட்டு இருந்தா அதுவே நமக்கு மெயின் வேலை ஆயிடும். நீ எப்படா எந்திரிச்சு நடப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி நடக்க ஆரம்பிச்சுட்ட. கம்ப்ளீட்டா உனக்கு சரியாயிடுச்சுன்னா நம்ம சீரியஸா இந்த விஷயத்தை கவனிச்சாகணும் மாதவன். ஏய், என்ன பேசுற அவந்திகா? 2 பேரும் போய் பக்காவா டெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டோம், ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கு. இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஹாஸ்பிடல் போறதுல என்ன யூஸ் இருக்கு? இல்லப்பா, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, அது முதல்ல கிளியர் பண்ணி ஆகணும். டவுட்டா? எதுல? ஹாஸ்பிடல்ல கொடுத்த ரிசல்ட்ல. அவந்திகா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேம்மா. டாக்டர்ஸ்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கம்மா. மனுஷங்கன்னா தப்பு பண்ணுவாங்க அங்கிள். ஐ மீன் டாக்டர்ஸும் மனுஷங்க தான்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணும் புரியல அவந்திகா, இன்னொரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றியா? பர்டிகுலரா நான் அப்படி சொல்லல மாதவன். பட் மனசுல ஒரு டவுட்னு வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே வச்சிட்டு இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. ஏன் இன்னொரு டாக்டரை பாக்குறதுல என்ன தப்பு? அதெல்லாம் எதுக்குமா? இத பாரு, உனக்காக நான் வியாழக்கிழமை பாபாவுக்கு விரதம் இருக்கேன். அது மட்டும் இல்ல, கும்பகோணம்ல அங்க சந்தான கோபாலகிருஷ்ணன் கோவில் இருக்குல்ல, அங்க விரதம் இருந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா குழந்தை பிறக்கும் இல்லங்க? ஆண்டி ப்ளீஸ், நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. நீங்க பேசுறது நம்பிக்கை, நான் பேசுறது பிராக்டிக்கல். அப்ப அவன் நம்பிக்கையோட இருக்கிறது தான் நீ பிராக்டிக்கல் நினைக்கிறேம்மா. ஐம் சாரி அங்கிள், நீங்க திரும்பவும் என்னதான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. யூ நோ சம்திங், எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நான் கிளம்பி போனேன். போன இடத்துல எனக்கு எவ்வளவு அசிங்கம் ஆயிடுச்சு தெரியுமா? பாக்குறவங்க எல்லாம் இத பத்தியே கேக்குறாங்க, ஏன் இன்னும் குழந்தை பிறக்கல, ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலன்னு. ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிட்டேன். அவங்க வீடுங்கிறதுனால பல்ல கடிச்சுக்கிட்டு பேசாம இருந்துட்டேன். இல்ல நடந்திருக்கிறதே வேற. அவந்திகா, அதுக்காக செஞ்ச டெஸ்ட திரும்பவும் செய்யணும்னு நினைக்கிறது எனக்கு சரியா படல. நான் அப்படி சொன்னேனா? வேற யாராவது ஒரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலான்னு சொன்னேன். எனக்கு அந்த அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஆனா நம்ம குழந்தைக்கு அது அவசியமா இருக்கு மாதவன். வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு 4 பேர் கேக்குறப்போ எடுத்துக்காட்ட எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. நான் அமெரிக்கால இருந்திருக்கலாம், அந்த கல்ச்சர்ல ஊறி இருக்கலாம். ஆனாலும் மனசுக்குள்ள நம்ம ஊரு பொண்ணாதான் எனக்கே தெரியாம நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கேன். அது யாரும் இங்க தப்பு சொல்லவே இல்லையே. பட் நம்ம ஊர் பொண்ணுனா சந்தேகப்படுறது பொதுவான புத்தி நினைச்சியா? நான் ஒன்னும் சந்தேகப்படல. பட் எந்த சந்தேகத்துக்கும் நம்ம லைஃப்ல இனிமே இடம் இருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இப்ப என்ன அவந்திகா, நான் டெஸ்ட் பண்ணிட்டு வந்த ரிப்போர்ட்ல உனக்கு டவுட் இருக்கு, அவ்வளவுதானே? நான் உன் டெஸ்ட் ரிசல்ட் பத்தி மட்டும் பேசல, நானும் தான் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு வந்தேன். 2 பேருக்குமே பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்திருக்கு. 2 ரிப்போர்ட்டுமே கரெக்ட் தானான்னு இன்னொரு டாக்டரை கன்சல்ட் பண்றதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். அதுக்கெல்லாம் அவசியம் இருக்கிறதா எனக்கு தெரியல அவந்திகா. இது பாரு,
ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரை பார்த்து பார்த்து எனக்கு வெறுத்து போச்சு. திரும்பவும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் அலையறதுக்கு நான் தயாரா இல்ல. அங்கிள் தயவு செஞ்சு நீங்களாவது இவருக்கு எடுத்து சொல்லுங்க. நான் இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியலம்மா. மாதவனுக்கு டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு. இதுக்கு மேலயும் குழந்தை பிறக்கலன்னா அது ஆண்டவன் சித்தம்னு முடிவு பண்ணிட்டு காத்திருக்கிறது தவிர வேற வழியே தெரியலம்மா. என்னது ஆண்டவன் சித்தமா? விளையாடுறீங்களா அங்கிள்? ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு வேற ஒரு டாக்டர் மீட் பண்றதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அங்கிள். உண்மையிலேயே எனக்கு இதுதான் பயமா இருக்கு, டவுட்டாவும் இருக்கு. இந்த வர வந்திக்கா, தேவையில்லாம நீ எதையோ நினைச்சிட்டு குழப்பிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை பிறக்காம இருக்க போறதும் இல்ல. ஓகே, சும்மா இதே நினைச்சு குழம்பிட்டு இருக்காம உருப்படியான வேலை இருந்தா பாரு. என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? எனக்கு கவலையா இருக்கும்மா. இன்னொரு டாக்டர் கிட்ட வேற ஒரு டெஸ்டுக்கு போனா நிச்சயமா நம்ம பையன் மாதவனுக்கு தான் பிரச்சனை. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலம்மா. ஆனா அவன் தான் டெஸ்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான்லங்க. அதாம்மா இன்னும் கவலையா இருக்கு. இந்த விஷயத்துல அவங்க 2 பேருக்கு விரிசல் வந்தா அது நம்ம பிள்ளையோட நிம்மதியை மொத்தமா அழிச்சிரும்மா. பாத்தீங்களா, இந்த குடும்பத்தோட வாரிசு இன்னொரு இடத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. நமக்காகவே வாழ்ந்துகிட்டு இருந்த பொண்ண அநியாயமா ஆளை கழிச்சு வீட்டை விட்டு அனுப்பிட்டல்லங்க. அந்த பாவம் தாங்க நம்மளை இப்படி சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் என்னெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலையில எழுதியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துதாம்மா ஆகணும். ஆனா அவந்திகாவோட வேகம் எனக்கு பயமா இருக்குமா. இது எங்க போய் முடியும்னு புரியல.